திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் பொது பாயிரம். பாடல் 32. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரிநீருல கேழையும் தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை பாவு பிரான் அருட்பாடலும் ஆமே. சிவபெருமான் தேவர்கட்கு முதல்வன், எளியோமாகிய நமக்கு தலைவன், 10 புலங்களையும் கலப்பால் ஒன்றாய் பொருந்தியிருக்கும் தலைவன், கடலால் சூழப்பட்ட 7 உலகையும் பொருட்டன்மையால் கடந்து நிற்கும் கடவுள். இத்தகைய அவன்றன் வியத்தகு தன்மையை உள்ளவாறு உணர்வார் இல்லை. செலுத்தும் தன்மையால் எங்கும் நிறைந்து விளங்கும் அச்சிவனை செந்தமிழ் பாடல் பாடி தொழுவோமாக. புலம் என்பது திசை, திசையும் தமிழ்ச் சொல்லே. பாடல் 33. பதி பலவாயது பண்டிவ்வுலகம் விதி பல செய்தொன்று மெய்மை உணரார் துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. வேற்று புலத்தார் தெய்வங்களை தெளிவுணர்வின்மையால் பலவாக கொண்டு வழிபடுவர். இது தொடக்க காலத்து உலக மக்களின் செய்கை. வேள்வி என்னும் பெயரான் கொன்றாகும் கடைச்செயல் பலவும் புரிவர். அதற்கு காரணம் அவர்கட்கு பெறவேண்டிய மெய்யுணர்வு சிறிதும் இல்லாமையேயாம். முழுமுதற் சிவனை ஒழித்து ஏனைய உயிரினங்களாகிய தேவர்களை போற்றி புகழ்ந்து பாடுவர். அப்பாட்டு பாடுவாரும் தெய்வ உணர்வில்லாதவர் ஆவர். அதனால் அவர்கட்கு பிறப்பு இறப்பு நீங்காமையால் துன்புற்று உள்ளம் வாடுவர். விதி ஆகு பெயராய் வேள்வியை குறித்தது. ஒன்றும் என்பது சிறிதும் என்று பொருள்படும். பதி பலவாவது என்பது பல தேயங்களை உடையது. விதி பல செய்து என்பது ஆரிய வேதங்களில் சொல்லப்பட்ட புன்னெறி யாகத்தை செய்து என்று பொருள். துதிபல தோத்திரம் சொல்ல வல்லார் என்பது முதல்வனை தவிர்த்து பல தேவர்களை வணங்கி துதிப்பவர் என்று பொருள்படும். பாடல் 34. சாந்து கமழும் கவரியின் கந்தம்போல் வேந்தன் அமரர் கருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. கலவை மணக்கூட்டு பூசப்பெற்ற தலையினிடமாக இருந்து வரும் நறுமணம் போன்று வேந்தனாகிய சிவபெருமான் தூய விண்ணவர் கருளிய மெய்நெறி ஒன்றுண்டு. அச்சிவபெருமான் தன் நிறைந்த அறிவொளி பொருண்மறையான திருவைந்தெழுத்தை அளவின்றி திருக்கோவில் முதலிய புறம்போந்தும் திருமடம் முதலிய அகமிருந்தும் போற்றி புகழ்கின்றேன். தூய விண் என்பது சிவ உலகம், சாந்து என்பது கலவை சாந்து, கவுரி என்பது உமையம்மையார், வேந்தன் இறைவன், மருத நில தெய்வம் முதல்வன் என்று பொருள்படும். பாடல் 35. ஆற்று கிளாவழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேற்றிசை குங்கிழ குத்திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி யாட்டவும் ஆமே. முழுமுதற் சிவனருளால் ஆருயிர் உய்யத் தானே வகுத்த மெய்நெறி சன்மார்க்கம் எனப்படும். அதுவே எவராலும் ஆற்ற முடியா அரும்பெரும் வழியாகும். அம்மெய்நெறியே செந்நெறி எனவும் நன்னெறி எனவும் கூறப்படும். அந்நெறி நின்று பேரன்புடன் திருவைந்தெழுத்தோதி போற்றுமின் புகழ்மின் அங்கனம் புகழ்ந்தால் மேற்றிசை கீழ்திசை ஏனை 8 திசையாக 10 திசைக்கும் அவனே முழு முதல்வன். அவனே எங்கனும் மெய்நெறியை பரப்புகின்றவன் ஆவன். அவன் ஆட்டும் அருள் வழியின்கண் நாம் ஆடின் திருவடி பேறு எய்துதல் உண்டு. ஆற்றுவன் சன்மார்க்க நெறியினுள் படச்செய்வன். ஆற்றுகிலா வழியாகும். அதாவது முன் மந்திரத்தில் கூறிய வண்ணம் போற்றாவிட்டால் வழிபாடு செய்யாததற்கு ஒப்பாகும். அப்படி ஆட்டவும் ஆமே என்பது ஆப்படி சன்மார்க்க நெறியில் சேரும்படி செய்தால் வீடு பேறு கைகூடும் என்று பொருள்படும். பாடல் 36. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே.
அனைத்துயிர்க்கும் தந்தை ஒப்பானை அழியா செல்வ நந்தியை உண்ணத் தெவிட்டா பண்ணப்படாத இயற்கை அமுதனை ஒப்பில்லாத பிழை பொருந்தாலும் விழைத்தகு வள்ளலை பேரூழி காலத்தும் ஒடுக்கமின்றி நின்று மீண்டும் உலகினை படைப்பிக்கும் முழு முதல்வனை எந்த வகையாலும் அருள் உந்தும் வழியில் தொழுங்கள். தொழுதால் அந்த வகையால் அச்சிவனும் வந்து அருள் புரிவன். வள்ளலென்றார் நஞ்சுண்டு காத்த நாயனார் என்பது பற்றி. பாடல் 37. நானும் நின்றேத்துவன் நாள்தொறும் நந்தியை தானும் நின்றான் தழல்தானொக்கு மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளுவன் தூணில் நின்றாங்கே உயிர்க்கிறை வாரே. அவன் திருவருளால் அடியேனும் நாடொரும் நந்தியம் கடவுளை தொழுவேன். அவனும் விட்டு பிரிவின்றி உடன் நின்றனன். அவன் செந்தழலுக்கும் செம்மேனியன் விண்ணிடை நிறைமதி போலும் தன்னலி செய்து உடலுள் வந்து உவந்து நின்றனன். ஊனுள் நின்று உயிர்க்குமாறு செய்து செலுத்துகின்றனன். ஆர்மதி என்பது கலை நிரம்பு திங்கள். இஃது ஆவிக்கு திருவடி உணர்வு படிமுறையான் நிரம்புவதற்கு ஒப்பு. ஊன் என்பது ஆனவள் இருள் உயிர்க்கின்றவாறு, அதாவது அவ்விருளை துரத்தும் மெய்யுணர்வு தோன்றும் வழி. பாடல் 38. பிதற்றொழியேன் பெரியான் அரியானை பிதற்றொழியேன் பிறவா உருவானை பிதற்றொழியேன் எங்கள் பேர்நந்தி தன்னை பிதற்றொழியேன் பெருமைத்தவன் நானே. அம்பலத்தாடும் ஐந்தொழி வருட்கூத்தனாம் பெரியானை மறவா நினைவுடன் அடிமை தொண்டு செய்து வழிபடலொழியேன். அழகில் ஒளிப்பிழம்பாய் அருவத்திற்கும் உருவத்திற்கும் காரண திருமேனியாய் எழுந்தருளும் சிவக்கொழுந்தாம் அரியானை மறவா நினைவுடன் மகன்மை தொண்டு செய்து வழிபடலொழியேன். நிலவாகிய திருவடியுணர்வு முற்று பெற்ற ஆவியும் அவ்வாவிக்கு உறுதுணையாக நிற்கும் வனப்பாற்றாலாகிய மலிநீராம் திருவருளும் தலையன்பால் தங்க இடமருளி ஆருயிர் உணர்வின்கண் தோன்றும் புறத்துப் பிறவா ஆற்றல் நிலைக்கள வேணியனாம் உணர்வுருவானை மறவா நினைவுடன் தோழன்மை தொண்டு செய்து வழிபடலொழியேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய மெய்யுணர்வு சேர் வாளறிவனை அவனருளால் புணர்ந்து நந்துதற்கு இடனளிக்கும் அச்சிவனை எஞ்ஞான்றும் வேரன்மையனாய் நின்று மறவா நினைவுடன் காதன்மை தொண்டு பூண்டு வழிபடலொழியேன். இவையே யான் பெற்ற இறப்பில் தவம். அதனால் யான் பெருமை தவமுடையேன் ஆயினேன். இந்நான்கு நெறியினையும் முறையே சீலம் நோன்பு செறிவு அறிவு எனக் கூறுவர். அலகில் என்பது அளவில்லாத என்று பொருள். பாடல் 39. வாழ்த்த வல்லார் மனத்துள்ளுறு ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்றிறைஞ்சியும் ஆத்தஞ்செய் தீசன் அருள் பெறலாமே. சிவபெருமான் தன்னை திருவைந்தெழுத்தால் வாழ்த்தவல்ல நற்றவத்தாரின் தூய திருவுள்ளத்து மிக்க அறிவு பேரொளியாய் தோன்றுவன். அத்தகைய இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கிய தீர்த்தனை மேலும் செவ்வி வாய்ந்த உயிர்கள் மாட்டும் மகிழ்ந்தும் திளைக்கும் முழுமுதல் தெய்வத்தினை பலவாறாக பரவியும் எம் தலைவனே என்று வணங்கியும் அவனுக்கு முற்றும் உரிமையாய் தன்னை அறக் கொடுத்தவன் ஆத்தன், அதாவது நண்பன் எனப்படுபவன். அந்நிலை எய்தியவர் அவன் திருவருள் பெறுவது எளிதாம். பாடல் 40. குறைந்தடை தீசன் குறைகழல் நாடும் நிறைந்தடை செம்பொனின் நேரொளி ஒக்கும் மறைந்தடச் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடச் செய்யான் புகுந்து நின்றானே. சிவபெருமான் திருவடிக்கண் ஏக்கற்றவராய் அவன் திருவடி உணர்வால் தாழ்ந்தடைந்து அத்திருவடியை நாடுவாராக அவன் நிறைந்த செம்பொனின் சிறந்த ஒளியை ஒப்பன். வஞ்சனையால் மறைந்து குறும்பு செய்யாது வாழ்த்தவல்ல மெய்யன்பர்களுடைய உடம்பினை புறக்கணியாது அதன்கண் புகுந்து நின்றனன். செய்யான் என்பது முற்றெச்சம். கற்றவர் என்பது ஆசையாற்றாழ்ந்தவர். குறைந்தடைந்து என்பது மிக தாழ்ந்து வணங்கி. மறைஞ்சு அடம் செய்யாது என்பது வஞ்சித்து மாறு செய்யாது.
புறம் சடம் செய்யான் என்பது சடம் புறம் செய்யான், அதாவது சரீரத்தை புறக்கணிக்காது என்று பொருள்படும். பாடல் 41. சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்குள் மனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான்போல் இணங்கி நின்றானே. சிவனை மறந்து நெடுநாள் வாழ வேண்டுமென்னும் கெடுநினைவால் மாலுற்று மாலை தலைமையாய்க் கொண்டு பாலுற்ற பிறவிக் கடலை கடைந்தனர் தேவர். அப்பொழுது சிவனை மறந்த பெரும்பிழை பொறுவருஞ் சினத்து பெருநஞ்சாக வெளிப்பட்டது. அதன் வெப்பம் பொறுக்காது தேவர்கள் மாலுள்ளிட்டாரனைவர்களும் ஓட்டம் எடுத்தனர். சிவன்பால் வந்து ஓலிட்டனர். சிவனும் பிழை பொறுக்கும் பெரியோனாதலின் பிழை பொறுத்து அந்நஞ்சினை உண்டு கண்டத்தடக்கினான். தேவர்கட்கு அமிழ்து ஈந்து காத்தனன். அத்தகைய முதல்வனை திருத்தப்பட்ட மனத்தின்கண் தொழுதற்கு வல்ல தொண்டருக்கு உலகுயிரெல்லாம் படைத்து வளர்த்தருள் கண்ணியாகிய அம்மையை ஒரு பக்கத்தே உடைய சிவபெருமான் அப்பொழுதே தன் இனத்தை நாடும் மான் போன்று அவர்களுடன் இணங்கி நின்று அருளினன். புனம் செய்த என்பது திருத்தப்பட்ட, உற்பனம் செய்த வானுதல் பாகன் என்பது அகிலம் படைத்த ஆதி பகவன், இனம் செய்த மான் போல் என்பது இனத்தோடு கூடிய பார்வை மானைப் போல என்று பொருள்படும்.